அடுத்து மீண்டும் வருகிறார் பிரசாந்த் கிஷோர். ராபின் சர்மாவை போய் பிடிச்சிட்டாரு ஸ்டாலின். பிரசாந்த் கிஷோர் சரியில்லை, போன தடவை நம்பி மோசம் போயிட்டோம், 126 சீட்டு தான் கிடைச்சாது, அவன் ஜலி இல்லை அப்படின்னு அவருக்கு செய்தி வந்தது. சபரீசன் சொல்லிட்டார், மாமா இனி பிரசாந்த் கிஷோர் நம்பக்கூடாது மாமா. அவரே கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் கட்சியிலேயே கவனம் செலுத்துகிறார். நம்ம 300 கோடி கொடுத்தா இங்கே அவங்க வேலை பார்க்குற ஆளுங்களை கட்டு விஷயத்தை கொடுத்துட்டு நம்மளை கவுத்திடுவார், நம்ம வேற ஆள்கிட்ட போகணுன்னு தான் ராபின் சர்மாவை பிடிச்சாங்க. நம்ம எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, சரி நமக்கு ஒழுங்கான ஆள் இல்லை, பிரசாந்த் கிஷோரையே பிடிப்போம் அப்படின்ட்டு 300 கோடி பிரசாந்த் கிஷோர் பேசி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. பிரசாந்த் கிஷோரை பிடிச்சிட்டாங்க. ஆக ஒரு காலத்தில் எம்ஜிஆரை நம்பி அரசியல் செய்த அதிமுக, ஜெயலலிதா அவர்களை நம்பி அரசியல் செய்த அதிமுக, இவர்கள் இருவரின் ஃபோட்டோவை காமிச்சு ஓட்டு கேட்ட அதிமுக இப்போது பிரசாந்த் கிஷோரின் காலில் விழுந்துட்டாங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈஸ் அ பொலிட்டிக்கல் டெக்காய்ட். ஊரை ஏமாத்துகிற பேருங்க இவங்கெல்லாம். மக்கள் செல்வாக்கு தானதால தான் ஒரு கட்சி ஜெயிக்க முடியுமே ஒழிய இந்த டெக்காய்ட் இந்த கொள்ளைக்காரங்க வந்து சொல்கிறதுல ஜெயிக்க முடியுமா? ஆனால் சில விஷயம் ஐடியா கொடுப்பாங்க. இப்போ யார் அந்த சாரு அப்படின்னு அதிமுக போர்டெல்லாம் பிடிச்சாங்க தெரியுமா, அது பிரசாந்த் கிஷோர் சொன்னது. இந்த மாதிரி குறுக்கோடியில் சொல்லுவாங்க, மக்கள் மனசை மாற்றுறது. அது நல்லா வேலை செஞ்சது. அதிமுக ஒரு பதாகையை வச்சுக்கிட்டு யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படின்னு போட்டது வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. அப்போவே நினச்சேன் யாரோ சொல்லி கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு அப்படின்னு. அதை பிரசாந்த் கிஷோர் ஐடியா தான் சொன்னாங்க. பிரசாந்த் கிஷோர் இங்கே பீகாரில் வேலை பார்க்காம தமிழ்நாட்டிலே வந்து உட்காந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வேலை செஞ்சாருன்னா ஓரளவு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை தூண்டி விடலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இருப்பவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இவர்களால் என்ன பண்ண முடியும்? சும்மா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை குழப்புவார்கள். எப்படியோ அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்குதா? இந்த 300 கோடி, அதை பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்த இது வெற்றி பெறுகிறதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே டெல்லியில் முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவோட தான் கூட்டு சேரணும். அப்புறம் அவங்க அங்கே விசாரணையெல்லாம் நடத்தியிருக்காங்க. விசாரணை நடத்தினதில் அண்ணாமலை இருந்தாருன்னா தலைவர் பதவியில் அதிமுகவோட கூட்டு சாத்தியமில்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அண்ணாமலை பலிகடை ஆக்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதா செய்தி வந்தது. இது வந்த செய்தி. அதுக்காக தமிழிசை சவுந்தரராஜனை டெல்லியிலே 10 நாளாக கேம்ப் போட்டு அவர் தலைவர் ஆகணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருவதாக ஒரு கேள்வி. அதனால் பாஜகவுக்கு தலைவரை மாற்றி பிரசாந்த் கிஷோரை அதிமுகவுக்கு இவங்களை ஆலோசகராக போட்டு மறுபடியும் ஒரு கூட்டணியை இது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா செய்தி வந்திருக்கு. இதுக்கடையில் பாட்டாளி மக்கள் கட்சி படுகமோசமாக போயிட்டு அன்புமணி கட்சியை கைப்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கட்சியில் எங்கெங்கே காலி இடங்கள் இருக்கா அங்கெங்கெல்லாம் இவர் ஆள் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. கட்சி விதிகளின்படி அவர் தான் ஃபவுண்டர், நிறுவனர் அவர் தான், டாக்டர் ராமதாஸ். அவரை கழட்டி விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களே இப்போ அன்புமணி தலைமையில் கட்சியை கைப்பற்றி விடலாம். அவுரங்கசீப் மாடல். அவுரங்கசீப் அப்படி தானே, அப்பாவை ஜான ஜெயிலில் போட்டுட்டு ஆட்சியை பிடிச்சார். அவுரங்கசீப்புக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் அன்புமணி. அரசியலில் அதாவது வாரிசுகள் இப்படி துரோகம் செஞ்சதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. என்னுடைய அரசியல் வரலாறுல இப்படி பச்சை துரோகம் பண்ணின பிள்ளைகளை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. எல்லோரும் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நாங்கள் அன்புமணிக்கு எதிரான நிலையை எடுக்கிறோம். டாக்டர் ராமதாஸ் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு தெரியும். 1989 அவர் கட்சி ஆரம்பித்தோடனே எம்ஜிஆர் இருக்கும் வரை வன்னியர் சங்கம்னு வச்சுருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு உருவாக்கி எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து எவ்வளவோ கூட்டணிகளை பார்த்து எவ்வளவோ பொட்டியெல்லாம் கைமாறிச்சு. அவர் பையன் அன்புமணியை மத்திய மந்திரியாக்கி அழகு பார்த்தார். அந்த காட்சி என் கண்ணில் அப்படியே இருக்குது. அன்புமணி இங்கே வந்து 5 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 5 சீட்டு ஜெயித்த உடனே அன்புமணியை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போய் சுகாதார மந்திரின்னு வாங்கி அவரை கூட்டிகிட்டு போனார். அப்படியே யார்? டாக்டர் ராமதாஸ். அந்த மினிஸ்டர் சீட்டில் உட்காரு அப்படின்னு அப்படி கையை காமிச்சு உட்கார வச்சு அப்படியே மகிழ்ச்சி அடைந்தார், பெருமைப்பட்டார். நம்ம பையன் மத்திய மந்திரி ஆகிட்டான். என் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்குது.
அப்படி அழகு பார்த்தவரை முதுகுல குத்துறதுங்கிறது காரணம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் எப்போவும் இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸுக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம். அன்புமணி போகும் போக்கு சரியில்லை, கட்சியை உடைச்சிட்டு கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் அதிமுகவும் பாஜகவும் இந்த தடவை பாமகவை நம்பக்கூடாது. பாமகவோட ஓட்டு சதவீதம் மிக மிக மோசமாக போயிடும். அவங்களுக்கு பணமும் கொடுக்காதீங்க. ஒரு செய்தி வருது, அதிமுகவிலேருந்து எம்பி இதில் 500 கோடி டாக்டர் ராமதாஸுக்கு கொடுத்ததா சில பேர் பேட்டியே கொடுக்குறான். இதில் எதுக்காக? கூட்டணிக்காக 500 கோடியை வாங்கிக்கிட்டு அதிமுகட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. பச்சை துரோகம் இல்லையா? அதனால் இந்த தடவை எந்த கட்சியும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அவர்களது செல்வாக்கு பெருமளவு குறைந்துவிடும், கட்சி இரண்டாக உடைந்துவிடும். அதனால் உங்களுக்கு விஜயகாந்த் அது ஒரு மாயை. விஜயகாந்த் கட்சி தனியாக 1% 2% கூட கிடைக்காது, அவர் உயிருடன் இல்லை. அதனால் பாஜக அதிமுக இவங்களுக்கெல்லாம் சில்லறை இந்த 1 சீட்டு 2 சீட்டு இல்லை 10 சீட்டு அந்த மாதிரி கொடுத்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கணும்.